வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இந்த வார பதிவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் வந்த பிறகு சில விஷயங்கள அமல்படுத்துவார் அப்படின்னுங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னும் அவர் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பு ஏற்கல. ஆனா அதுக்குள்ளேயே அவருடைய அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரீசென்ட்டா அவருடைய பெரும்பாலும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, போன தடவ வந்தப்பயே ட்ரேட் வார் அப்படிங்கிறது அடிக்கடி இந்த மாரி மார்க்கெட்ல செய்து கொண்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா சைனா மேல டாக்ஸஸ் குடுக்கறது. அதே மாரி சைனா பதிலுக்கு ஏதாவது பண்றது. இது போன முறை அவரு ஜனாதிபதியாக இருந்தபோது, அதிபர் தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நடந்தது விஷயம் தான். ஆனா இந்த முறையும் அதே தான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த முன்கூட்டியே அனௌன்ஸ்மென்ட்ல குடுத்துட்டாங்க. ஆனா இந்த முறை அது நம்மளுடைய இந்தியாவுக்கு எந்த வகையில அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா அவர் எந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய கனடா, மெக்சிகோ அவங்களுக்கே அவர் அதிகமாக என்ன பண்ணியிருக்காரு, டாக்ஸ வந்து அ வி வரி விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. பத்தாததுக்கு சொல்லவே வேண்டாம் சைனா. ஸோ சைனாவையும் அவர் சேர்த்துக்கிட்டாரு இந்த முறை. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட நாங்க 60% வரைக்கும் நாங்க டாக்ஸஸ்லாம் குடுக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசென்ட்டா வந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெக்சிகோ அண்ட் கனடாவுக்கு 25% வரி விதிப்பு அதிகமாயிட்டதாகவும், சைனாவுக்கு 35% வரி விதிப்பை அதிகரித்திருப்பதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருக்காரு. ஜெனரலா சைனால இருந்து எவ்வளவு $74 பில்லியன் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. கனடாவுக்கு $700 பில்லியன் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்சிகோ கண்ட்ரி $650 பில்லியன் யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம இந்தியாவை பொறுத்த மட்டும் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, $78.12 பில்லியன் குட்ஸாவோ சர்வீசஸாகவோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த மாதிரி அவருடைய வரி விதிப்பு இந்த கண்ட்ரி அதாவது மெக்சிகோ அண்ட் கனடா சைனாவுக்கு அதிகரிக்கும் பட்சத்துல அது நம்மளுடைய கண்ட்ரிக்கு சாதகமாக இருக்குமா இல்ல பாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு நட்புறவோடு இருக்கும் பட்சத்துல நமக்கு பெருசா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு எக்கானமிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ நாம எந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் இந்த இந்த மாதிரி அவர் வரி விதிப்பை இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அது அவருடைய உள்நாட்டு விவகாரமாக இருக்கலாம், அல்லது நிறைய பல காரணங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி வரி விதிப்பின் மூலமாக நாங்க ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி வேலை வாய்ப்பை அமெரிக்கால அதிகரிக்க முடியும். ஸோ அகதிகள் அதிகமாக உள்ள வரதை குறைக்க முடியும். இப்படி பல தகவல்களை அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அவங்க கண்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நமக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க டாக்ஸஸ் எல்லாம் அவர் அதிகப்படுத்தும் போது மார்க்கெட் உங்களுக்கு ஒரு வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு அப்ல போகும், அடுத்த நாள் சைனா சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கு அவங்க ஒரு பதிலடி கொடுப்பாங்க, மார்க்கெட் டவுன்ல வரும். இப்படியே தான் உங்களுக்கு அடுத்த 4 வருடங்களுக்கு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நேயர்கள், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த மாதிரி ஒரு செக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய பிரச்சனைகளால வரி விதிப்பு அதிகரிப்பால நமக்கு எந்த செக்டர்ஸ் எந்த கம்பெனிஸுக்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட்டபிள் மோடுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, திறனாய்வு பயிர் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிகளை வாங்கிக்கோங்க. இதுல சில கம்பெனிகள் நான் லெஃப்ட் அவுட் பண்ணியிருப்பேன் நேரமின்மை காரணமாக. அதனால நேர்கள் இந்த செக்டர்ஸை பார்த்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் நீங்க ஏற்கனவே இந்த கம்பெனி வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கம்பெனிகள் நீங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சில செக்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு இதன் காரணமாக நம்ம என்ன பண்றோம், இந்த நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய சில செக்டர்ஸ் நமக்கு எந்த வகையில லாபகரமாக இருக்கும், அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகளை பத்தி நம்ம இந்த தரவரிசையில பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி அவர் வரி விதிப்பு அதிகரிப்பதன் காரணமாக ஒரு 8 செக்டர்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகள் இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்ல வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கணிப்பு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்ஸ்டைல் செக்டர்.
இந்த டெக்ஸ்டைல் செக்டர்ல இருக்கக்கூடிய 2 கம்பெனிகள், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இதுல 2 கம்பெனிகள நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது. கேபிஆர் மில் அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 937 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய மார்க்கெட் கேப் 32,039 கோடி. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிகமான அளவுக்கு வந்து இங்கிருந்து வந்து பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதாவது கார்பரேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கிறதுனால வருங்காலத்துல வந்து இங்க வந்து அதிகமான அளவுக்கு நமக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ட்ரிடன்ட் அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக ரூ. 33 அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 16,816 கோடி. இந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன லெவல்ல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வெடிவுகளில் ஒரு மல்டி பேக்கரா மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னா இந்த பிரச்சனையின் காரணமாக. அதனால டெக்ஸ்டைல் செக்டர்ல இந்த 2 கம்பெனிகளும் ஒரு நல்ல கம்பெனிகளாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இரண்டாவதாக பார்மசி செக்டர். பார்மசி செக்டர் தான் நம்ம இந்தியா தான் பெரும்பாலும் பார்மசி ஹப் அப்படின்னே சொல்றாங்க. அதிகப்படியான ஜெனரிக் மெடிசின்ஸ், நிறைய மெடிசின்ஸ் எல்லாமே இங்க இருந்து தான் வந்து என்ன பண்றாங்க, நம்ம வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு நாடாக நம்மளுடைய அமெரிக்கா விளங்குது. ஸோ அதன் காரணமாக இந்த 2 கம்பெனிகளும் அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல வந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல முதல் கம்பெனி டாக்டர் ரெட்டி. இப்பதான் வந்து அவங்க வந்து போனஸ் இதெல்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 1191 அப்படின்னு ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. ஸோ டாக்டர் ரெட்டிக்கு வந்து அமெரிக்கன் கண்ட்ரில எப்போதுமே நல்ல ஒரு ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு வரவேற்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் கேப்பாக 99,337 கோடி இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இரண்டாவதாக சிப்லா. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 1,479 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,19,466 கோடி. ஸோ பார்மசி செக்டரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெறக்கூடிய செக்டராக இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த 4 வருடங்களும் அதிகமான அளவுக்கு பிளக்சுவேஷன் இருக்கக்கூடிய கம்பெனிங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு பிளக்சுவேஷன் மார்க்கெட்லயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பார்மசி செக்டர் அப்படிங்கிறதும் இந்த ஐடி செக்டருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜென்ரலா யூஎஸ்ல வந்து இப்ப பிரசன்டா ஒரு இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் கூட இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. பட் இன்ஃபிளேஷனை இப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு தேவையான ரெமடிஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஐடி செக்டருக்கான தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால மூன்றாவதா இருக்கக்கூடியது ஐடி செக்டர்ல டிசிஎஸ். இந்த கம்பெனி ரூ. 4,238 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,33,996 கோடி. ஸோ டிசிஎஸ் வந்து பெரும்பாலான அவுட் சோர்சிங் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல வச்சிருக்கிறதுனால இந்த ஐடி செக்டர் வந்து வளர்ச்சி அடையும் போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 1,860 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7,72,587 கோடி. ஸோ இன்ஃபோசிஸும் பெரும்பான்மையான பங்களிப்பு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இது அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாகவும் இன்ஃபோசிஸ் வந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இந்த பிரச்சனையின் காரணமாக நமக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைய போகுது. நம்ம நான்காவதா பார்க்க போற செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைல் சொல்லும் போது ஆட்டோமொபைல் ஆன்சிலரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து உங்களுக்கு லேபர்லாம் வந்து நமக்கு வந்து சீப்பா கிடைக்கக்கூடிய காரணத்தினாலையும் நிறைய பொருட்கள் வந்து ஈஸியா உற்பத்தி பண்ணக்கூடிய காரணத்தினாலும் இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இங்கேயே ஏற்கனவே தேவை அதிகமாக இருக்குது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா சைனா தான் இதுல வந்து மேஜரான போர்ஷனை, சைனா, மெக்சிகோ இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து இவங்களுடைய அவாய்ட் பண்ணும்போது அடுத்த கண்ட்ரியாக நம்ம பார்க்கறது நம்மளதான். ஸோ அதன் காரணமாக ஆட்டோமொபைல் ஆன்சிலரி செக்டர்னு சொல்லக்கூடிய சாமவர்தனா மதர்சன் சுமி அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 161. இது எல்லாமே நம்ம சொல்ற கம்பெனி எல்லாம் ரீசெண்டாக ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு நல்ல விலையில கிடைக்குது. ஏற்கனவே உங்க ஆல் டைம் ஹைல இருந்து 20% இறங்கியும் கிடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக அடுத்த நியூ இயர்லாம் ஆரம்பிச்ச பிறகு அடுத்த 6 மாசத்துல இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சாமவர்தனா அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பும் 1,13,446 கோடி இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதுல ரெண்டாவது நான் பார்க்க போற கம்பெனி யூனோமிண்டா அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக ரூ. 1,036 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 59,506 கோடி. ஸோ இந்த கம்பெனியும் பேட்டரி மற்ற ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேர் போன கம்பெனி. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் துறையில ஆன்சிலரி பார்ட்ல தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு இந்த 2 கம்பெனியும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்டர்.
நம்ம இந்தியால இருந்து அதிகப்படியான அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு செக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர் தான். இமிடேஷன் ஜுவல்ஸு, அப்புறம் பேர்ல்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்றோம், ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான கம்பெனிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். இவருடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3215 நல்ல கரெக்ஷன் ஆகி கிடைச்சிட்டு இருக்கு. தாராளமாக ஒரு லாங் டேர்ம்ல வாங்குறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல சாய்ஸை கொடுக்கும். மார்க்கெட் கேப்பாக 2,85,600 கோடி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம எப்போதும் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ ரீசெண்டாக F&O செக்மெண்ட்லையும் உள்ள வந்திருக்காங்க. அதன் காரணமாகவும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது அடுத்த இந்த விஷயங்களும் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகப்படுத்தலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 699 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 72,123 கோடி. ஸோ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற செக்டர் கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது அடுத்து வரக்கூடிய 4 வருடங்களில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்து நான் பார்க்க போற செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பார்மசூட்டிகளுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறவங்க, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறவங்க, இதுதான் இந்த கேட்டகரி கீழே வரும். இது ஒரு ஸ்பெஷல் செக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வரி விதிப்பின் காரணமாக, வரி ஏற்றத்தின் காரணமாக இந்த மற்ற கண்ட்ரிலிருந்து போகக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் குறையும். அவங்க அதுக்காக தேவை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 கம்பெனிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியோஜன் கெமிக்கல்ஸ். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2036 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி 5378. ஸோ இந்த கம்பெனி வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஹிமாதரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 26,002 கோடி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 526 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுக்கு உள்நாட்டிலும் தேவை அதிகரித்து கொண்டே இருக்குது. ஸோ வெளிநாட்டிலும் இப்போ தேவை அதிகரிப்பின் காரணமாக இந்த கெமிக்கல்ஸ் துறையை சேர்ந்த இந்த 2 கம்பெனிகளும் ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி ஒரு முக்கியமான ஒரு செக்டர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர். இந்த செக்டர் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்னு வரும்போது தைவான் மற்ற கண்ட்ரி தான் மேஜரா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய இந்த பிரச்சனையின் காரணமாக நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 கம்பெனிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 754 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,15,335 கோடி. அதே மாதிரி HPL எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 547 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி 3,514 கோடி. ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு தான் அதிகமான அளவுக்கு தேவை அமெரிக்காவில் இருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த கம்பெனிகள் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இறுதியா பார்க்க போற செக்டர் அக்ரிகல்ச்சரல் செக்டர். ஏன்னா அதிகமான அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் அப்படிங்கிற பொருட்களை நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம். அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் நல்ல கம்பெனிகள் பார்க்கும்போது காவேரி சீட் அப்படிங்கிற இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஏற்றுதலை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக மாறும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 862 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி 4,432 கோடி உங்களுடைய மார்க்கெட் கேப் வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எல்டி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 393 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 13,659 கோடி. ஸோ நான் வந்து என்னுடைய பார்வையில சில கம்பெனிகள் வந்து கொடுத்துருக்கேன், சில செக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல சில செக்டர்ஸ் நான் விட்டு போயிருக்கவும் உண்டு. இப்போ லெதர் அண்டெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன் நான். ஸோ மற்ற இந்த செக்டர்ஸ் எல்லாமே அதிகமான அளவுக்கு நம்ம உள்நாட்டிலும் தேவைகள் அதுக்கு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து இந்த வரி விதிப்பின் காரணமாக இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகள் இல்லை, இது இல்லாத இன்னும் நிறைய கம்பெனிகள் இந்த செக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நேயர்கள் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக நீங்க வாங்கி வைத்துக் கொண்டீங்கன்னா இந்த மாதிரி, ஏன்னா இந்த 35% சைனாவுக்கு மேல அவர் விதிச்சிருக்க 35% நிற்க மாட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 60% வரி விதிப்பு நான் ஏற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியோட தான் அவர் பதவி ஏற்கவே இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஏற்றிட்டே வருவாங்க. ஸோ அதன் காரணமாக நம்ம நாட்டினுடைய உற்பத்தி திறன்லாம் நம்ம கொஞ்சம் அதிகரிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இந்தியாவுடைய எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற நமக்கும் இந்த கம்பெனிகள் ஒரு ஏற்றுதலை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.